தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, இன்று நம் பங்கு சமூகம் முப்பெரும் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. திருமுழுக்கு யோவானின் பிறப்பை முன்னிட்டு நற்செய்தி பணியாளர்களை ஊக்கப்படுத்தும் விழா, களப்பணி தவக்க விழா, மறைக்கல்வு மற்றும் தவக்க விழா. இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் தவக்க இருக்கின்ற இந்த நல்ல செயல்கள் அனைத்தும் இறைவனுடைய துணையோடு தவக்கவும் இணைந்து செயலாற்றவும் இறைவனின் அருள் வேண்டி திருப்பலியில் பக்தியுடன் ஜெபிப்போம். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைய நாளில் முப்பெரும் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த வாரத்தில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை திருவை கொண்டாடியது. இன்றைய நாளில் திருத்தூதரான பேதுருவையும் பவுலையும் நினைவு கூறுகிறோம். இவர்கள் எல்லாம் நற்செய்தி அறிவிப்பு பணியில் தங்களை இணைத்து கொண்டவர்கள். நாங்களும் நல்ல முறையில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்கு எங்களுக்கான பயிற்சி குருத்துவ கல்லூரிகளில் வழங்கப்படும். அப்படி புனித பவுல் இறையியல் கல்லூரியில் குரு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற பணியில் இருந்த வண்ணமாக பல மாணவர்களை ஒருங்கிணைத்து பல மாணவர்கள் இன்னும் ஆழமாக நற்செய்தியை அறிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டுகின்ற அன்புக்குரிய தந்தை அருள்பணி டைனேசியஸ் அவர்கள் இன்றைய நாளில் நம் மத்தியில் வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை கரம் தட்டி வருக வருக என நம் பங்கு இறை சமூகத்தினர் வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்கள் நான் படித்தபோது எனக்கு பேராசிரியராக இருந்து பாடம் சொல்லிக் கொடுத்தவர். என்னுடைய ஆன்மீக தந்தையாகவும் இருந்தவர். ஒவ்வொரு பணித்தலங்களுக்கும் அருள் சகோதரர்கள் செல்லுகிற போது அவர்கள் செல்லுகிற பகுதிக்கு சில பொறுப்பு தந்தையர்களை நியமிப்பார்கள். அந்த அடிப்படையில் நம் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரர் ஜெனீஸ் மற்றும் அருள் சகோதரர் விஜிலன் இவர்களுக்கு பொறுப்பு தந்தையாக இந்த லூர்து நகர் பகுதிக்கு புனித பவுல் இறையியல் கல்லூரியிலிருந்து பொறுப்பு தந்தையாக நியமிக்கப்பட்டிருப்பவர் அருள்பணியாளர் டைனேசியஸ் அவர்கள். அவரை இந்த நாளில் நாம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். அவர் செய்கின்ற நற்செய்தியை விளக்கி அறிவிக்கின்ற பணியில் இறைவன் தொடர்ந்து உடனிருந்து அவரை வழிநடத்த வேண்டுமென இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தந்தை அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் அவருக்கு நல்ல உடலுள்ள சுகம் கொடுக்க வேண்டுமெனவும் இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இரண்டாவது விழா நம் ஊருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அருள் சகோதரர்கள் ஆகிய விஜிலன் மற்றும் ஜெனிஸ் இவர்களுக்காக நாம் அவர்கள் செய்யவிருக்கின்ற பணிகளுக்கான ஒரு துவக்க விழா, அதுதான் களப்பணி துவக்க விழான்னு சொல்லி ஸ்டேஜில் எழுதி ஒட்டியிருப்பாங்க. அவர்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கான ஒரு துவக்க விழா. இந்த துவக்க விழாவில் இறைவனின் உடனிருப்பை நாடுவோம். இறைவன் நம்மோடு இருந்து இவர்கள் வழியாக இன்னும் பலவற்றை நாம் கண்டுகொள்ளவும் நம் வழியாக பல அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் அவர்களுக்காகவும் அவர்களுடைய பணிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் இப்பள்ளியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மூன்றாவது விழாவாக நம் பகுதியிலிருந்து போன வாரம் 6 பேர் மறை மாவட்டத்தில் நடைபெற்ற மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புக்கு போனாங்க. இந்த 6 பேரும் பயிற்சியை முடித்து வந்திருக்கிறார்கள். அந்த 6 பேரும் தாங்கள் அறிந்து கொண்டதை இனி நமது குழந்தைகளுக்கு அறிவிக்கவிருக்கிறார்கள். எனவே இந்த மறைக்கல்வி வகுப்புகளுக்கான ஒரு துவக்க விழா என முப்பெரும் விழாவை நமது பங்கில் இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஆசிரிய பணியை மறைக்கல்வியை அறிவிக்கின்ற பணியில் இருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் இறைவன் தனது ஆசியை தர வேண்டும். அவர்கள் வழியாக குழந்தைகளுக்கு பலவற்றை இறைவன் கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த இனிய நாளில் இப்பலியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. நம் பகுதியில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள், உடல் நலமற்றிருப்பவர்கள், வயது முதிர்ச்சியின் காரணமாக வீடுகளில் இருப்பவர்கள் என ஒவ்வொருவருக்காகவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இப்பலியில் தகுந்த முறையில் நாம் பங்கெடுக்க
தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தகுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க
அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 13 முதல் 15 வரை. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 23 முதல் 24 வரை. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நச்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னோடு நான் கொள்ளும் உறவானது என்னாலும் என் ஜீவன் பிரியாதது. இதயத்தில் எழுந்து வருகின்ற பொழுது என் மனம் உன்னையே நினைக்கின்ற பொழுது இயேசுவே, இயேசுவே, நான் கண்ட கனவெல்லாம் நனவாகுதே. உன்னோடு நான் கொள்ளும் உறவானது என்னாலும் என் ஜீவன் பிரியாதது. மாறாத தாயன்பு மறையாதது, மறைந்தாலும் உன் அன்பு குறையாதது. மாறாத தாயன்பு மறையாதது, மறைந்தாலும் உன் அன்பு குறையாதது. அழுகுரல் கேட்டு ஆறுதல் தந்தாய், அனுதினம் என் வாழ்வினிலே அமுதமாய் வந்தாய். தவித்திடும் பொழுது தாகத்தை தீர்த்தாய், தளர்ந்திடும் என் வாழ்வினிலே நம்பிக்கை தந்தாய். ஏங்கிடும் உள்ளம் உனதருள் தேடும், எழுந்திடும் ராகம் உமதன்பை பாடும். இயேசுவே, இயேசுவே, நான் கண்ட கனவெல்லாம் நனவாகுதே. உன்னோடு நான் கொள்ளும் உறவானது என்னாலும் என் ஜீவன் பிரியாதது. சுகமான சொந்தங்கள் பிரியாதது, பிரிந்தாலும் உன் சொந்தம் அழியாதது. சுகமான சொந்தங்கள் பிரியாதது, பிரிந்தாலும் உன் சொந்தம் அழியாதது. கலங்கிடும் பொழுது கண்ணீர் துடைத்தாய், கரம் பிடித்து வழி நடத்தி கரைதனில் சேர்த்தாய். வாடிடும் பொழுது வாரியை அடைத்தாய், வருந்திடும் என் வாழ்வினிலே வளமையை தந்தாய். விடியலை நோக்கி ஓடிடும் நெஞ்சம் விண்ணவர் அருளா அடைந்திடும் தஞ்சம்.
இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 7-9 முதல் 13-15 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பு பெருகி கொண்டே வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவர்களுடைய ஏழையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாய் இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாய் சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைபடவும் இல்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களோ இறை உன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வசனங்கள் 21 24 முடிய மற்றும் 35 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னதும் இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும்
தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலிதாகும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் ஆலயத்திற்கு வந்து இங்கே லூர்து அன்னை பாதுகாவலியாக இருக்கிறார் என்பதை பார்த்த பொழுது நான் பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகருக்கு சென்றது என் நினைவுக்கு வருகிறது. ரோமையில் நான் விவிலியத்தில் மேற்படிப்பு படித்து கொண்டிருந்த பொழுது அதை முடித்துவிட்டு நமது நாட்டிற்கு திரும்பி வருவதற்குள் பிரான்சில் உள்ள இந்த லூர்து நகருக்கு செல்ல வேண்டும் என மிகவும் விரும்பினேன். விடுமுறை நேரத்தில் ரோமையிலிருந்து யாராவது கூட வருவார்களா என்று கேட்டு பார்த்தேன். ஆனால் எல்லாரும் வேறு வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். எனவே நான் தனியாக அங்கே செல்வதென முடிவு செய்து அங்கிருந்து ரயிலில் பயணம் செய்து லூர்து நகர் சென்றேன். அந்த லூர்து நகரில் அங்கு அவர்கள் பேசிய அந்த மொழியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் தயக்கமாக அங்கிருந்தது. அந்த ஊரில், அந்த நகரில் சென்று 3 நாள் தங்கியிருந்தேன். 2 நாட்களும், முதல் 2 நாட்களும் ஆலயத்திற்குள் திருப்பலி நிறைவேற்றினேன். 3வது நாள் அந்த அன்னையின் கெபியில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டுமென மிகவும் விரும்பினேன். அப்பொழுது அங்கே அந்த சக்ரிஸ்டியில் சென்று காலையில் திருப்பலிக்கு தயார் செய்ய செல்லும் பொழுது அங்கே ஒரு அருள் பணியாளர், நமது இந்தியாவை சார்ந்தவர் போல, அவர் திருப்பலிக்கான உடையை அணிந்து கொண்டிருந்தார். நானும் உங்களோடு சேர்ந்து திருப்பலியில் கலந்து கொள்ளலாமா என கேட்டேன். அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு வர சொன்னார். நாங்கள் இருவரும் வந்து அவர் பீடத்தில் திருப்பலியை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு மாபெரும் அதிர்ச்சியாக போனது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே என்று தமிழில் திருப்பலியை ஆரம்பிக்கிறார். அங்கே முன்னர் பார்க்கிறேன், சுமார் 50-60 மக்கள் அமர்ந்து ஆமேன் என்று பதில் சொல்லுகிறார்கள். இது என்ன, நமக்கு யாரையும் தெரியாது என நினைத்து வந்த இடத்தில் இவ்வளவு பெருங்கூட்டமாக தமிழ் மக்கள் இருக்கிறார்களே என்று திருப்பலி முடிந்த பிறகு அவர்களிடம் பேசிய பொழுது, அவர்கள் பிரான்சில் இருக்கின்ற, பாரிஸில் இருக்கின்ற வெவ்வேறு இடங்களில் வாழ்கின்ற தமிழர்கள், அவர்கள் எல்லோரும் இணைந்து திருப்பயணமாக இந்த நகருக்கு வந்திருக்கிறார்கள் அந்த தந்தையோடு. எனவே அவர்களோடு சேர்ந்து அதன் பிறகு நான் அங்கிருந்து போர்ச்சுகலில் லிஸ்பனுக்கெல்லாம் சென்றதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆற்றல் மிக்க லூர்து அன்னையாக அவரை நான் காண்கிறேன். அவருடைய திருத்தலத்தில் எத்தனை திருப்பயணிகள் வந்து தினமும் வந்து செல்லுகிறார்கள். அவருடைய அருளையும் ஆசிரையும் பெற்று செல்லுகிறார்கள். உடல் நலமும் மன அமைதியும் பெற்று செல்லுகிறார்கள். எனவே அந்த அன்னையை பாதுகாவலியாக கொண்டிருக்கின்ற உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அவருடைய ஆசிரும் அருளும் உங்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டுமென இந்த நாளில் நான் அவரிடமும் இறைவனிடமும் சிறப்பாக வேண்டுகிறேன். அன்பிற்கினியவர்களே, சென்ற வாரம் முழுவதும் தமிழகத்தில் ஒரு செய்தி மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 65 நபர்கள் இறந்து போன ஒரு நிகழ்வு. ஒரு துக்க வீட்டிற்கு சென்ற இடத்தில் அங்கே இவர்கள் அருந்தினார்கள் என சொல்லப்படுகிறது. அதில் 65 உயிர்கள் பலியாகின்ற அளவுக்கு மாபெரும் பாதிப்பை அது ஏற்படுத்தி இருக்கிறது.
அந்த குடும்பங்களுக்கெல்லாம் அது எவ்வளவு பெரிய இழப்பாக வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது என எண்ணி பாருங்கள். அரசு சில லட்சங்களை கொடுக்கலாம், அரசு சிலரை தண்டிக்கலாம், ஆனால் அந்த இழந்த உயிருக்கு அரசு என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி நம் மனங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. நமது முதலமைச்சர் இன்று சட்டமன்றத்தில் அந்த மாவட்ட காவல் உயர் அதிகாரியும் அந்த பகுதியின் காவல்துறை தலைவரும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், எனவே மாநிலம் முழுவதும் இவர்கள்தான் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்படி அவர்கள் அந்த நிலைமையை சமாளிப்பதற்காக எதை சொன்னாலும் இந்த நபர்களின் வாழ்வு என்பது மாபெரும் கேள்வியாக நம் மனங்களில் எழுந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். அந்த வாசகமானது வாழ்வையும் சாவையும் பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது. நாம் நம்புகிற கடவுள் வாழ்வின் கடவுள். அவர் இறப்பின் கடவுள் அல்ல, அவர் அழிவின் கடவுள் அல்ல. கடவுள் வாழ்வை மட்டும்தான் படைத்தார், அவர் இறப்பையும் சாவையும் உண்டாக்கவில்லை. அலகையினால் அது இங்கே புகுந்தது என்று அந்த ஆசிரியர் மிகவும் அழகாக கூறுகிறார். எனவே இறப்பும் துன்பமும் வேதனையும் இறைவனிடமிருந்து வருவன அல்ல, அது தீமையிடமிருந்து அது வருவது. இறைவனை பற்றி கொள்பவர்களுக்கு எப்பொழுதும் வாழ்வுதான் வெற்றிதான் என்ற கருத்தை அவர் அங்கே நமக்கு கூறுகிறார். இதே கருத்தை தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவரும் மிகவும் அழகாக எடுத்து காட்டுகிறார். இன்றைய நற்செய்தியில் 2 புதுமைகள், 2 வல்ல செயல்கள் அங்கே விவரிக்கப்படுகின்றன. முதலில் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் நலம் பெறுகின்ற காட்சி. அந்த பெண் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்புற்றார் என்றால் அவர் வாழ்வை இழந்த நிலையில்தான் அவர் இருந்திருக்க வேண்டும். இரத்தத்தில்தான் உயிர் இருக்கிறது. எனவே இரத்தம் ஒருவரிடமிருந்து சென்று விட்டதென்றால் அவர் தீட்டுப்பட்டவராக, வாழ்வை இழந்தவராக அவர் கருதப்பட்டார். 12 ஆண்டுகள் இந்த உடல் நோயினால் ஒரு பெண்மணி வருந்தினார் என்றால் அவர் எத்தனை மருத்துவர்களை சந்தித்திருப்பார், அவர் எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருப்பார், எவ்வளவு வேதனையை அனுபவித்திருப்பார், இதிலிருந்து நலம் பெற வேண்டுமென அவர் எவ்வளவு விரும்பி இருப்பார் என எண்ணி பாருங்கள். அந்த பெண்மணி மிகுந்த நம்பிக்கையோடு வந்து ஆண்டவரின் மேல் உடையின் ஒரு பகுதியை தொட்டாலே போதும் என எண்ணி அதை தொட்டு அதன் மூலம் அவர் நலம் பெறுகிறார். ஆண்டவரிடமிருந்து அவரை குணப்படுத்துகின்ற ஆற்றல், அவரை வாழச் செய்கின்ற ஆற்றல் வெளிப்படுவதை நாம் காண்கிறோம். அதே போல அந்த தொழுகைக்கூட தலைவரின் மகள் இறந்த நிலையில் இருந்தவரை ஆண்டவர் உயிர்ப்பிப்பதையும் காண்கின்றோம். இயேசு பல வல்ல செயல்களை செய்திருந்தாலும் இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்கின்ற வல்ல செயலானது நம் மனங்களை ஆழமாக தொடுகிறது. வாழ்வை இழந்தவர்களுக்கு வாழ்வை கொடுக்க வந்ததன் மாபெரும் அடையாளமாக அவர் அதை செய்து காட்டுகிறார். இந்த சிறுமியும் 12 வயது நிரம்பிய சிறுமியாக இவர் இருக்கிறார். வாழ வேண்டிய வயதில் வாழ்வை தொலைத்தவராக அவர் இருந்ததைக் கண்டு அவருடைய தந்தை எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என எண்ணி பாருங்கள். அன்பிற்கினியவர்களே, அவர் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டவர் அல்ல. எனினும் அந்த நாளில் அந்த எண்ணங்களையெல்லாம் அவர் உதறி தள்ளிவிட்டு இவர் என் மகளை வாழச் செய்ய முடியும் என்று அவரிடம் அந்த கோரிக்கையை எடுத்து செல்வதன் மூலம் தனது மகளுக்கு அவர் வாழ்வை பெற்றுக் கொடுப்பதை நாம் காண்கிறோம். நாம் நம்புகின்ற கடவுள் நம்மை வாழ வைக்கின்ற கடவுள்.
அழிவின் சக்திகளிலிருந்து, இறப்பின் சக்திகளிலிருந்து, தீமையின் ஆற்றல்களிலிருந்து நம்மை முற்றிலும் விடுவித்து நாம் வாழ்வை கண்டுகொள்ள நமக்கு வழிகாட்டுகின்ற கடவுள். எனவே தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் தற்கையளிப்பை அவர் மாபெரும் உதாரணமாக காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை இழந்ததை, சிலுவையில் தியாகம் செய்ததை, தன்னை முற்றிலும் அர்ப்பணித்ததை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி, துன்புறுகின்ற மக்களுக்கு நீங்களும் வாழ்வை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே அவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்கினியவர்களே, எருசலேமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். வாழ்வுக்கு தேவையானவற்றை நிறைவேற்ற இயலாத நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் கொரிந்து நகரில் வாழுகின்ற நீங்கள் செல்வச் செழிப்பில் இருக்கிறீர்கள். கொரிந்து நகரம் வாணிபத்தில் சிறந்த நகரம். எனவே உங்களை கடவுள் ஆசீர்வதித்திருப்பதினால் துன்புறுகின்ற உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும், அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்களுக்கு எடுத்து சொல்லி ஆண்டவரை மாபெரும் உதாரணமாக அங்கே காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, இன்றைய வாசகங்கள் மூன்றும் நம் இறைவன் நம்மை வாழ வைப்பவர், அவர் நம்மை அழிவுக்கு விட்டு விடுபவர் அல்ல என்ற செய்தியை நம் மனங்களில் மிகவும் அழுத்தமாக பதிவு செய்கின்றன. நாம் நம்புகின்ற நம் அன்னை மரியாவை பாருங்கள். அவருடைய வாழ்விலும் நாம் இதைத்தான் காண்கிறோம். அவர் நம்பிய கடவுளை வாழ்வின் கடவுளாக அவர் கண்டார். எந்த கடவுளை அவர் அனுபவித்தாரோ அந்த கடவுளை அவர் வாழ்வின் கடவுளாக மக்களுக்கு எடுத்து காட்டினார். அந்த கடவுளின் பணியாளராக அவர் மாறினார். அவர் பாடிய அந்த புகழ் பாடலில் விவிலியம் முழுவதிலும் இறைவன் செய்த மாபெரும் விடுதலை செயல்பாடுகளை அவர் முழக்கமிட்டு கூறுகிறார். அந்த ஆண்டவரின் அடிமையாக தன்னை அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். அடிமை என்பது செயலிழந்த நிலையில் அவர் இருந்தார் என்று அல்ல, ஆண்டவரின் மாபெரும் செயல்களில் நம்பிக்கை கொண்டவராக, அவருக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவராக, அவருடைய ஒப்பற்ற பணியாளராக தன்னை மாற்றினார் என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது. எனவே பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் சமயத்திலும் பண்பாட்டிலும் வீழ்ந்து போன மக்களை இறைவன் வாழச் செய்கின்ற கடவுள் என்பதை அவர் தனது பாடல் வழியாக மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினார். அதே போல தன்னை சுற்றி வாழ்ந்த வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வை கொடுப்பதற்காக முனைப்போடு அவர் செயல்பட்டார். எனவேதான் கானாவில் நடந்த திருமண நிகழ்வில் 2வது 3வது பந்திக்கு வருபவர்கள்தானே கைவிடப்பட்டவர்கள், அவர்களுக்கு உண்ண உணவில்லையே என்று தனது மகனிடம் சென்று அவர்கள் சார்பாக அவர் பரிந்து பேசுவதை காண்கின்றோம். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் நம்புகின்ற கடவுளும் நம் அன்னை மரியாவும் வாழ்வை நமக்கு தந்தவர்களாக, அந்த வாழ்வில் நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நாம் எவ்வாறு இருக்கிறோம் என எண்ணி பார்ப்போம். அழகிய ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் வழிபாடுகள் நடக்கின்றன. தினமும் மாலையில் இங்கே இறைவேண்டல் நடக்கிறதென நான் அறிந்தேன். சனி ஞாயிறு நாட்களில் திருப்பலிகள் நடக்கின்றன. இவற்றிலெல்லாம் நாம் பங்கு பெறும் பொழுது நம்மை வாழ வைக்கின்ற இறைவனை நாம் சந்திக்க வேண்டும். நம்மை அழிவுக்கு இட்டு செல்லுகின்ற அனைத்து சக்திகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கின்ற ஆற்றலை நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே வர இயலாமல் நம் இல்லங்களில் நாம் இறைவார்த்தையை வாசித்து, நாம் இறைவேண்டல் செய்து, இறைவனோடு ஒன்றித்து வாழ்வதன் மூலம் நாம் வாழ்வின் கடவுளை
தினமும் சந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அவர் மூலம் நம் வாழ்வை நாம் வளப்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்முடன் வாழுகின்ற அடுத்தவர்களை வாழ வைக்கின்றவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நாம் பணியாற்றுகின்ற இடங்கள், நாம் வேலைக்கு செல்லுகின்ற இடங்கள், நமது ஊரில் உள்ளவர்கள், துன்புறுகின்றவர்கள், நம்மை விட வாழ்க்கையில் கடைநிலையில் இருப்பவர்களை கைதூக்கி விடுகின்ற சிந்தனைகள், செயல்பாடுகள், இவற்றிலெல்லாம் நாம் முனைப்போடு செயல்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு இன்று தருகின்ற அழைப்பு. அதுதான் நம் கிறிஸ்தவ அருள் வாழ்வின் நிறைவு என்பதனை நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே அன்பிற்கினியவர்களே, உங்களுக்கு அருமையான அருள் பணியாளர் ஒருவர் தரப்பட்டிருக்கிறார். மிகவும் இளம் அருள் பணியாளர், துடிப்பானவர், தெளிந்த சிந்தனை உள்ளவர், திட்டமிட்டு காரியங்களை செய்பவர், மக்களோடு மிகுந்த ஈடுபாடு கொள்பவர், நவீன இந்த ஊடகங்களிலெல்லாம் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். இவ்வாறு பல திறமைகளை கொண்ட ஓர் இளம் அருள் பணியாளர் உங்களுக்கு கிடைத்திருப்பது இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சிறந்த கொடையாக நீங்கள் பார்க்க வேண்டும். 2 அருமையான சகோதரர்களும் எங்கள் குருத்துவ கல்லூரியிலிருந்து இங்கே வருகிறார்கள். அவர்கள் இருவரும் மிகவும் உற்சாகமாக அர்ப்பணத்தோடு பணியாற்றுகின்றவர்கள். எனவே அவர்களோடு நானும் இருக்கிறேன். நாம் எல்லோரும் இணைந்து நம்முடைய அருள் வாழ்வை புதுப்பித்து நம்முடைய சமூக வாழ்வையும் நாம் மேம்படுத்த அனைவரும் இணைந்து உழைக்க இறைவனின் அருளை வேண்டுவோம். நமது பகுதி இறையாட்சியின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுகின்ற ஒரு சிறந்த கிறிஸ்தவ குடும்பமாக வாழ இறைவனிடம் அருள் வேண்டுவோம். நம் அன்னையின் அருள் துணை நம் எல்லோருக்கும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் நாம் அனைவரும் உடல் நலனோடும் மன அமைதியோடும் நம் குடும்பங்களில் ஒற்றுமையோடும் நாம் எதிர்பார்க்கின்ற அனைத்து அருள் வரங்களோடும் நம் வாழ்வை அமைத்து கொள்ள விரும்புகிறார். எனவே அவரை தொடர்ந்து தேடுபவர்களாக,
அவருடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ள விழைகின்ற மக்களாக நம் மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு அவர் திருப்பாதத்தில் எடுத்து வைப்போம். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற எங்களுடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, இன்றைய நாளில் இந்த முப்பெரும் விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் இவர்களை ஆசிர்வதித்தருளும். அவர்கள் துவங்க இருக்கின்ற பணிகள் அனைத்தும் இறைவனுடைய துணையினால் நல்ல முறையில் செயல்படுத்த வரங்களை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எங்களுக்கு மறைக்கல்வியை போதிக்கின்ற ஆசிரியர்களை ஆசீர்வதித்தருளும். மறைக்கல்வி மாணவர்களை இறைவழியில் நடத்த மாணவர்களை தேவையான அருளை தந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் எங்கள் வாழ்வு பல்வேறு தேவைகளுக்குள்ளாக்கி இருக்கின்றது. நாங்கள் நம்பிக்கையோடு உமது திருப்பாதத்தில் எங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் எடுத்து வைக்கின்றோம். எங்கள் எல்லோருக்கும் நல்ல உடல் நலனையும் மன அமைதியையும் தாரும். எங்கள் குடும்பங்களில் நாங்கள் சந்திக்கின்ற உறவு சிக்கல்களை நாங்கள் எதிர்கொண்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டு கொடுத்து அன்பு செய்து நாங்கள் வாழச் செய்தருளும். எங்களுடைய தொழில் முயற்சிகள் அனைத்தையும் ஆசிர்வதியும். நாங்கள் உழைக்கின்ற இடங்களில் உமது பாதுகாப்பையும் உடனிருப்பையும் உணரச் செய்யும். எங்கள் உழைப்பிற்கேற்ற பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்கள் குடும்பங்களை நிறைவாக வாழ வைக்க தேவையான பொருள் வசதிகளை எங்கள் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தாரும். எங்களுடைய குழந்தைகளும் இளைஞர்களும் நன்றாக படித்து நல்ல எதிர்காலத்தை கண்டுகொள்ள, மனித மாண்போடும் அனைத்து நலன்களையும் பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாகவும் வாழ அவர்களை நீர் தயவாய் உருவாக்கி அருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த பங்கிற்கு பொறுப்பாக இருக்கின்ற பணியாளர், இங்கே பணியாற்றுகின்ற அருள் சகோதரர்கள், இந்த ஆலயத்தில் பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாக குழுவினர், இங்கிருக்கின்ற பிற மக்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து நாங்கள் எல்லோரும் வாழ்வை கண்டுகொள்ள உம்மால் தொடப்பட்டவர்களாக எங்களுடைய கிறிஸ்தவ அருள் வாழ்வை தொடர்ந்து புதுப்பிக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னையாளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகிறோம். எங்களது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். இறைவா
நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இன்று உனக்கு நான் என்னை ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகிறோம். எங்கள் அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னையாளும் மன்னவனன்றோ. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையானத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்களை கடந்த வாரம் முழுவதும் கரம் பிடித்து வழி நடத்தியமைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை வழி நடத்தியருளும். நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபடுகிற அத்துணை நபர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். குழந்தைகளுக்கு நற்காரியங்களை கற்றுக் கொடுக்கிற பெற்றோர் துவங்கி ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள உதவியாக இருந்த அத்துணை நபர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். உம் திரு தூதர்களைப் போல துணிவோடு நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆற்றலை கொடுத்தருளும். குறிப்பாக இணைய வழியில் ஆண்டவருடைய செய்திகளை அனுதினமும் நடக்க இயலாதவர்களும் படுத்த படுக்கையாக இருப்பவர்களும் கண்டுகொள்ளுகின்ற வகையில் இணைய வழியில் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் இருக்கிற அத்துணை நபர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களை ஆசிர்வதித்தருளும். இறைவா, எம் பங்கிலே பயிற்சி பெற்று வந்து குழந்தைகளுக்கு மறைக்கல்வி வகுப்பு எடுக்கவிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். தாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரை இந்த குழந்தைகளுக்கு அறிவிப்பதற்கான ஆற்றலை கொடுத்து அவர்கள் வழியாக இக்குழந்தைகள் இன்னும் அதிகமாக உம்மை உணர்ந்து கொள்ளச் செய்ய வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். இப்பகுதியில் பணி செய்ய வந்திருக்கின்ற அருள் சகோதரர்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுக்கு பலவிதமான பணிகளை அவர்கள் முன்னெடுக்கவிருக்கிறார்கள். அவர்கள் பணிகளில் உடனிருந்தருளும். அவர்களின் திட்டங்களில் நீரே உடனிருந்து அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுத்தருளும். எங்களிடமிருந்து பலவற்றை அவர்கள் கற்றுக்கொள்ளவும் அவர்கள் வழியாக இன்னும் ஆழமாக எம் பங்கு மக்கள் அத்துணை பேரும் உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் நீரே எங்களோடு உறுதுணையாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் எங்களுக்காக இப்பலியை தலைமையேற்று ஜெபிக்கின்ற அன்புக்குரிய தந்தை அவர்களை உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர் செய்கிற பணியில் பாதுகாப்பை கொடுத்து அவருக்கு இன்னும் அபரிவிதமான ஆசைகளை கொடுத்து அவர் வழியாக இன்னும் ஆழமாக ஆண்டவரின் வார்த்தைகளை அனைவரும் அறிந்து கொள்ளச் செய்ய வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எவரிடத்தில் எழுந்தின தகுதியற்ற நான் தகுதியற்ற வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும்.
உலகத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு எல்லாம் இறை அன்பே. எதிலும் இறை அன்பே, எல்லாம் இறை அன்பே, எதிலும் இறை அன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. பாலை நில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பாலை நில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு. குறையின்றி காத்த அன்பு எல்லாம் இறை அன்பே. எதிலும் இறை அன்பே, எல்லாம் இறை அன்பே, எதிலும் இறை அன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, வழக்கமாக மறைவுரை முடிந்ததுமே அதிலிருந்து சில கேள்விகள் கேட்டு பரிசுகள் வழங்கப்படும். அதன் அடிப்படையில் இப்பொழுது அருள் சகோதரர் அவர்கள் சில கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்குகிறார். அன்புமிக்கவர்களே, பதில் தெரிந்தவர்கள் கையை தூக்க வேண்டும். பதில் சொல்லக்கூடாது, சவுண்டாக தூக்குனதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட்டு தூக்குறீங்களோ அவங்கக்கிட்ட தான் கேள்வி கேட்பேன். முதல் வாய்ப்பு கொயரு, சின்ன பிள்ளைங்க, அவங்க சொல்லாத பட்சத்தில் பெரியவங்களுக்கு. இன்றைய நாளிலே மொத்தமாக மைய சிந்தனையாக இறைவன் எதை தருகின்ற கடவுள், ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா 3 வாசகமே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இறைவன் எதை தருகின்ற கடவுள். நம்பிக்கை. வேறு ஏதாவது பிள்ளைங்களுக்கு? சரி, அம்மா. வெரி குட், அம்மாவுக்கு பாராட்டுகள். வாழ்வளிக்கும் கடவுள். அடுத்த ஒரு கொஸ்டின், மிகவும் ஈஸியான ஒரு கொஸ்டின். திருவுலியத்தை துறக்கக்கூடாது, பைபிள் டயரி எதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. இன்றைய முதல் வாசகம் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? யாரு கையை தூக்கணும்? வெரி குட். ஓகே, அம்மா அவர்களும் நீங்க வந்து பரிசு வேண்டி நன்றி. தந்தை அவர்கள் இப்பொழுது பரிசினை வழங்குவார்கள். ஆமாம், வாங்க. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த மறைவுரையிலிருந்து கேள்வி கேட்பது இன்னும் மறைவுரையை நல்லா கவனிக்கணுன்றதுக்காக சின்ன குழந்தைங்க தான் அதிகமாக ப்ரைஸ் வாங்கணும். சரியா? உங்களுக்கான ப்ரைஸ் தான் நிறைய வாங்கி வச்சுருக்குறாங்க, அதனால் நீங்கள் தான் வாங்கணும். எங்கள் அம்மா வாங்கி எனக்கு தருவாங்கன்ட்டு உட்காந்துருக்கக்கூடாது. சரியா? அதனால் நீங்கள் வாங்கணும். அடுத்தடுத்த கேள்விகளில் பதில் சொல்லணும். சரியா? சரி. இன்றைய திருப்பலி நிறைவுக்கு பிறகாக ஒரு 20 நிமிடங்களுக்கு நமது குழந்தைகள் அனைவரும் இணைந்து சில நடனங்களை ஆடி
இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மகிழ்விக்கவிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த களப்பணியை துவக்குவதன் அடையாளமாக அருள் சகோதரர்கள் கடந்த வாரம் அதனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திருப்பலி முடிந்தவுடனே நாற்காலிகள்லாம் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கிறது. அப்படியே இந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் உட்காருவோம். சரியாக 20 நிமிடங்களுக்குள்ளாக நாம் நிகழ்வுகளை முடித்து விடுவோம். இன்றைய நாளில் நமக்காக இங்கு வருகை தந்து இத்திருப்பலியை தலைமையேற்று நடத்திய அன்பு தந்தை அவர்களுக்கு கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பகிர்ந்து கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வழிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.